எதிர்காலத்தில் சுமந்திரன் மீண்டும் நாடாளுமன்றம் நுழைவதற்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு நகர்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த மேற்குலகின் எண்ணப்போக்கிற்கு அல்லது எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுத்து ஓரளவிற்கு சாதகமான சமிக்கைகளோடு ஏகேடி அரசு பயணிக்கிறதா என்பதை பொறுத்துதான் இருக்கு. அந்த சமிக்கைகளை எப்படி கொடுக்கிறார்கள் என்றால் எச்சரிக்கை தான், வேறொன்றுமல்ல. அவர்கள் ஏதோ செய்வதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பதை விட ஏகேடி அரசுக்கு ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார்கள், கவனமாக இருங்கள், எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும். இந்த தேசிய பட்டியல் ஊடாக நியமித்திருக்கின்ற விடயத்தை பார்த்தீர்களா இருந்தால் கூட சத்தியலிங்கம் அவர்களை நியமித்தது பலருக்கு அதிருப்தியாக இருக்கிறது. இந்த சத்தியலிங்கம் என்பவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ சத்தியலிங்கத்தை அங்கே கொண்டு வந்து வைப்பதற்கான ஒரு பிரதான காரணமாக வைப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது, இந்த வடமாகாண சபை தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னதான நியமனம் காலத்திலும் அவர்கள் எவ்வளவு தூரம் சத்தியலிங்கத்தை உள்ளே அனுப்புவது என்பது, ஓரளவிற்கு சத்தியலிங்கம் எப்போது தன்னை விடுவித்துக் கொள்கிறாரோ அல்லது வாபஸ் பெறுகிறாரோ அப்போது இரண்டாம் நிலையில் உள்ள சுமந்திரன் உள்ளே போவதற்கான ஒரு கதவு திறக்கும். பெண்ணை நியமிப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் இவர்கள் சொல்வதை கேட்பாரா என்பதுதான் பிரச்சனை. அப்போ இவர்கள் தாங்கள் சொல்வதை கேட்கும் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதைத்தான் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் ஒழிய. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். சர்வதேச ரீதியாக அரசியல் என்பது சற்று மாறுபட்டு கொண்டிருக்கின்றது. இனி வருகின்ற காலம் பெரும் பொருளாதார ரீதியான யுத்தம் என்பதை எதிர்கொள்வதற்கு பல நாடுகளும் தயாராவது போன்ற கருத்துக்கள் கூட முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய வெற்றி என்பது சர்வதேச நாடுகளை பெருமளவில் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் விழித்துக் கொள்ள வைத்திருக்கின்றது. அண்டை நாடான கனடாவினுடைய அரசியலில் ஒரு முரண்நிலை ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் ட்ரம்ப், கனடாவில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ அரசினுடைய தன்மை எப்படி வெளிப்பட போகின்றது எதிர்வரும் காலத்தில்? தமிழரசு, நீங்கள் கேட்டது முக்கியமான விடயம். அதாவது சர்வதேச நடவடிக்கைகளில் பாரிய திருப்பு முனைகளையும் அதிரடி மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை திடீரென இந்த டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி கொடுத்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் பல்வேறு மாற்றங்களூடாக இந்தியாவையும் அணைத்துக் கொண்டு செயற்படுகின்றதாக இருக்கலாம், அல்லது இந்த குவாட் என்று சொல்லப்படுகின்ற இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இவர்களோடு சேர்ந்து 4 நாடுகள் சேர்ந்து இந்த குவாட்ருப்ளட் செக்யூரிட்டி டயலாக் ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக பல்வேறு விடயங்களை, தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை முன்னெடுப்பதாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் அங்கு இந்த ஜெட் உற்பத்தியை அங்கு செய்வதற்கான நடவடிக்கைகளாக இருக்கலாம், இதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதாக இருக்கலாம். பல்வேறு வகையிலும் அமெரிக்கா இந்தியாவோடு இணைந்து செயல்படுவதற்கான பல நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை இணைத்துக் கொண்டு அந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தது. அதை விட சீனாவோடு ஒரு மென்போக்கை ரகசியமான மென்போக்கை கடைபிடித்துக் கொண்டு பேச்சளவில் மிரட்டும் தொனியை பேசிக்கொண்டு, ஆனால் ஒரு மென்போக்கை கடைபிடித்து வந்தது. ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் அனைத்துமே மாற்றம் பெற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தான் இப்போது அதாவது ரஷ்யா உக்ரைன் போரை பார்த்தீர்களாக இருந்தால் கூட திடீரென பைடன் நிர்வாகம் ட்ரம்ப் ஆட்சிப்படம் ஏறுவதற்கு முன்னதாக உக்ரைனின் கரங்களை பலப்படுத்துவது நல்லது என்பதற்காக பல மாற்று நடவடிக்கைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை ஒரு பக்கம். மற்ற பக்கத்திலே கனடாவோடு ஒரு மென்போக்கை கடைபிடித்த அமெரிக்கா இப்போது டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் அதே போக்கில் செல்லும் என்பது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. அது கனடாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தள்ளடியாக வந்திருக்கிறது. கனடாவில் ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை உச்சம் தொட்டிருக்கின்ற நிலையில் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பெரும் முருக நிலை உருவாகி இருக்கின்ற நிலையில் சர்வதேச நாடுகளின் நடவடிக்கைகளுக்கு கனடா எப்படி முகம் கொடுப்பது என்பதிலும் பல்வேறு
வாத பிரதிவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. கனடாவின் ஆட்சியிலும் கூட மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு சிறுபான்மை ஆட்சி, எந்த நேரத்திலும் கவுளும் என்ற நிலையில் இப்போது அடுத்தடுத்து பல அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், பல்வேறு பிரச்சனைகள் எழுவதால் நான் நினைக்கின்றேன் கனடாவின் ஆட்சிப்பீடத்தில் கூட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். கனடாவில் ஆட்சி பீடத்திலும் மாற்றம் நிகழ்ந்து, அமெரிக்காவில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது, பிரித்தானியாவில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இந்த 3 நாடுகளிலும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகருகின்றது அங்கு இருக்கக்கூடிய அரசியல். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இலங்கை விவகாரம் என்பது இந்த 3 நாடுகளோடும் தொடர்பட்டது. ட்ரம்பை பொறுத்தவரையில் மனித உரிமைகள் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த காலங்களில் அவர் அதனை ஒரு மதித்து நடந்ததற்கான ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் பிரித்தானியாவும் கனடாவும் இந்த விடயங்களில் முதன்மையாக செயற்பட்டிருக்கின்றார்கள். இனிவரும் நாட்களில் இந்த 3 நாடுகளும் இலங்கை விவகாரத்தை எப்படி கையாளப் போகிறார்கள்? இது ஒரு சிக்கலான கேள்வியாக உருவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் இப்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் கூட இவர்களுக்கு ஒரு தலையடி என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவையை உருவாக்கி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக மோசமான இன அழிப்பும் போர்க்குற்றங்களும் மிக உச்சம் பெற்றிருந்த காலம் இருக்கிறது. 2009 பின்னதாக சர்வதேச பல நாடுகள் கடும் அழுத்தங்களை கொடுத்து வந்த இலங்கைக்கு UNHCR ஊடாக இருக்கலாம் அல்லது வேறு பாதைகள் ஊடாக கூட நேரடி அழுத்தங்களை இலங்கை கொடுத்து வந்ததை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் காலப்போக்கில் அதை உள்நாட்டு விவகாரமாக மாற்றுவதில் எங்களது தமிழர் தரப்புகளும் இணைந்துதான் இதற்கு முகம் கொடுத்து அதை ஓரளவிற்கு உள்நாட்டு விசாரணை, ஹைபிரிட் விசாரணை போன்றவற்றின் ஊடாக ஒரு மிதவாத போக்குக்கு மாற்றிக்கொண்ட நிலைமை இருந்தது. இருந்தாலும் அழுத்தம் தொடர்ந்தது. இந்த வருட தொடக்கத்தில் கூட UNHCR ஊடாக வழங்கப்பட்ட நிபந்தனைகள் ஒரு வருடத்திற்குள் இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான காலக்கெடுவை விதித்திருந்ததை பார்க்கலாம். இருந்தாலும் இப்போது இலங்கையில் வந்திருக்கின்ற புதிய மாற்றம் என்பது பல்வேறு வகையிலும் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு புதிய ஆட்சி மெஜாரிட்டியோடு 3/2 பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்ற ஒன்று, எல்லாவற்றையும் தீர்த்து விடுகின்றேன் என்ற உறுதிமொழியோடு வந்திருக்கின்ற ஆட்சி, அதை விட வடக்கு கிழக்கில் தமிழர்களின் ஆதரவையும் பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைத்திருக்கின்ற ஒரு ஆட்சி என்றெல்லாம் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவை இந்த மேற்குலகுக்கும் கூட திடுதிப்பென அவசரமாக முடிவுகளை மாற்றி எடுப்பதற்குரிய வாய்ப்புகளை குறைத்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். தமிழர்களில் பலரும் சொல்லுவதை போல இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோஷத்தை மேற்குலகம் கையில் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதில் தவறொன்றும் இல்லை, உண்மையில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே பார்க்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே அங்கு நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான இன அழிப்பு, போர்க்குற்றச்சாட்டுகள், ஏற்கனவே வீதியில் 2 வருடங்களுக்கு மேலாக நிற்கின்ற அந்த தாய்மார்களுக்கான பதில், அரசியல் கைதிகள் என்ற விடயத்தில் நோட்டீஸ் ஒட்டியவர்கள், சாப்பாடு கொடுத்தவர்கள், போகக்கூடாத வீதியால் சைக்கிளில் போனவர்கள், வறுமையின் காரணமாக தற்செயலாக பான் அல்லது எதையோ வாங்க சென்றவர்கள், இவர்கள் கூட இந்த அரசியல் கைதிகளாக அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதான நடவடிக்கைகள் என்று பலவும் இப்போது காத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் உரை வேறு, நடவடிக்கைகள் வெளியே வருவது என்பது வேறு. நாடாளுமன்ற உரையில் மிக கனதியான பல விடயங்களை AKDR சொல்லி இருக்கின்றார், பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அங்கு இருக்கின்ற ஏழ்மை, அங்கே இருக்கின்ற அந்த வறுமை சம்பந்தமாக நிறைய பேசி இருக்கின்றார். குறிப்பாக மலைய தமிழர்களின் அந்த வறுமை நிலைக்கு கட்டாயமாக உதவ வேண்டும் என்பது முக்கியமானது. அவர்களது சம்பளத்தை உயர்த்துவதாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளின் கல்வி விடயத்தில் மானியங்களை கொடுப்பது, அல்லது புத்தகங்களுக்கான மானியத்தை கொடுப்பதாக இருக்கலாம், விவசாயம் மற்றும் சட்ட ஒழுங்குகள், இந்த ஊழல், லஞ்சம் போன்றவற்றை ஒழிப்பு, இவற்றையெல்லாம் அழகாக பேசி இருக்கின்றார். இவற்றையெல்லாம் இவ்வளவு தூரம் நடைமுறையில் செய்கின்றார் என்பதற்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்படி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்வதையே நீங்கள் கேட்கான பதில், மேற்குலகம் கூட அதை கையில் எடுத்துக்கொண்டு வாய்ப்பு கொடுப்பதற்கு முன்வர வாய்ப்பு இருக்கிறது தான் பார்க்கணும். நீங்கள் கூறிய கருத்து கடந்த நல்லாட்சி காலத்திலும் இடம்பெற்றிருந்தது. அப்படியாயின் பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள் மட்டத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய அல்லது பெரும் நம்பிக்கை ஒன்றை ஏற்படுத்திய ஒருவராக அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றார்.
மாற்றத்தை ஏற்படுத்தியவர் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அதற்கான ஒரு ஏது நிலை காணப்படுகிறதோ என்று ஐயம் கொள்ளும் வகையில் தான் அவர்களது வெற்றி இருக்கிறது. உண்மையில் ஏற்கனவே இதுவரை காலமும் இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் என்று பார்த்தால் ஒரு மேல் வர்க்கத்தினர் என்று பார்க்கலாம். அரசியலில் தொடர்ச்சியாக குடும்ப ஆட்சியும் ஊழல்களும் மிக மோசமான ஊழல்கள் அங்கே இடம்பெற்றன. போரை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இலங்கையிலே பல்வேறு ஊழல்களில் அவர்கள் ஈடுபட்டதை பார்க்கலாம். ஆனால் இப்போது அவற்றையெல்லாம் முறியடிக்கும் வகையில் அங்கே ஏற்கனவே ஒரு ஆயுத கிளர்ச்சியை செய்து அந்த நாட்டு அரசுக்கு எதிராகவே போராடியவர்கள், மார்க்சிச கொள்கையை கையில் வைத்திருப்பவர்கள், இவர்கள் இப்போது ஆட்சி புடமேறி இருக்கிறார்கள். மார்க்சிச கொள்கை என்பது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இலங்கையில் இருக்கின்ற அந்த ஆட்சி அமைப்பு என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை, மிக அதிகபட்ச அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை என்பது ஓரளவிற்கு இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளோடு ஒத்த கம்யூனிச நாடுகளை பார்த்தீர்களா இருந்தால் அப்படியான ஒரு ஆட்சி முறையை தான் வைத்திருந்தார்கள். அப்போ அந்த கம்யூனிச கொள்கைகளோடு ஒன்றித்து போகக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு தான் இலங்கையில் இருக்கிறது. அதை இவர் எவ்வாறு பயன்படுத்த போகிறார் என்பதுதான் பார்க்க வேண்டும். இவர் ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்றுவதாக. ஆனால் கம்யூனிச சித்தாந்தத்தில் வந்த இவர்கள் அதை மாற்றுவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிகமாக அதை மாற்ற மாட்டார்கள். அதை மாற்றுவதற்கான முயற்சியும் எடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் வேறு பக்கத்திலே இந்த வறுமை தொடர்பான விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதில் தான் இவர்களது கவனம் இருக்கும். அதன் ஊடாக மக்களை கவருவதில் தான் இவர்களது முதல் 3-4 ஆண்டுகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊழலை அகற்றுகிறேன் என்ற வகையில் ஏற்கனவே மிக மோசமான ஊழலில் கண்டுபிடிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள், பல அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அது மருத்துவ ரீதியாக இந்த மிகவும் தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்தவர்களாக இருக்கலாம், கோவிட் காலத்தில் ஊழல் செய்தவர்களாக இருக்கலாம், அல்லது சுனாமி காலத்தில் அந்த நிதியை தங்களது கணக்குக்கு மாற்றியவர்களாக இருக்கலாம். பல பெரிய ப்ராஜெக்டுகளை எடுத்து அது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், ஹார்பரா போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஹைவேயாக இருக்கலாம், அல்லது பிரிட்ஜாக இருக்கலாம். இவற்கெல்லாம் தங்களது வருமானத்திற்காக தேவையற்ற விடயங்களில் தலையை போட்டு வருமானம் தேடிக்கொண்டவர்கள். இப்படியான ஊழல்களை விசாரிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மற்ற பக்கத்திலே அரசியல் ரீதியாக யாருக்கும் எதையும் செய்வதற்கு இவர்கள் அவசரமாக முன்வர மாட்டார்கள் என்றுதான் பார்க்கிறோம். அமெரிக்காவில் தடைப்பட்டியலில் சவேந்திர சில்வா உட்பட்ட இன்னும் ஒரு சில முக்கிய இராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார். பிரித்தானியாவில் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்று இன்று வரையும் தெரியாது. கனடாவினுடைய நிலைப்பாடும் புதிய அரசியல் என்னவென்று தெரியாது. ஒருவேளை ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகளிலும் இலங்கையில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இராணுவத்தினருக்கு எதிரான அல்லது இராணுவத்தினர் மீதான பயண தடைகள் விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இவற்றை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த மேற்குலகின் எண்ணப்போக்கிற்கு அல்லது எதிர்பார்ப்பிற்கு ஈடு கொடுத்து ஓரளவிற்கு சாதகமான சமிக்கைகளோடு ஏகேடி அரசு பயணிக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. இவர்கள் இந்த ஸ்டிக் அண்ட் கேரட் விளையாட்டு தான் பார்ப்பார்கள். அதாவது கம்பை வைத்துக்கொண்டு அடித்துத்தான் மாட்டை ஓட்ட வேண்டும், குதிரையை ஓட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. அதை அடிப்பதற்காகத்தான் அந்த கம்பை பாவிக்கிறார்களே ஒழிய அதற்காக இவர்கள் முற்றுமுழுதாக தலைகளாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் இலங்கை அரசை ஓரளவிற்கு தங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் சீனா நோக்கி முற்றுமுழுதாக பயணித்து விடாமல் ஓரளவிற்கு தங்களது அஜெண்டாவிலும் பயணிக்கக்கூடியவராக வைத்திருக்கும் வரை இவர்கள் தங்களது பிரம்புகளை பாவிக்க மாட்டார்கள். ஆனால் எப்போது ஏகேடி அரசு முற்றுமுழுதாக சீனா நோக்கிய தனது பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறதோ, அது அந்த திசையில் பயணிப்பதற்கு முயற்சிக்கிறதோ, அப்போதெல்லாம் இவர்கள் இந்த துருப்புச்சீட்டை பயன்படுத்துவார்கள். இந்த துருப்புச்சீட்டை பயன்படுத்துவது ஏதோ பாதிக்கப்பட்ட இனத்திற்கு நீதி வழங்குவதற்காக என்பதை விட தங்களது விடயங்களை சரியான பாதையில் நகர்த்தி செல்வதற்காகத்தான் இதை பாவிப்பார்கள். இப்போதும் கூட பார்க்கலாம், நீங்கள் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் அல்லது வெளிநாட்டு பிரதிநிதிகள், இந்தியாவின் பிரதிநிதிகள் கூட ஒவ்வொரு திசையில் பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். நேரடியாக யாழ்ப்பாணம் சென்று பலரை சந்திப்பதை பார்க்கலாம், கிழக்கு சென்று சந்திப்பதை பார்க்கலாம், ஒவ்வொரு இடங்களில் சென்று பல பிரமுகர்களை சந்திப்பதை பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து வந்து நேரடியாக ஈழத்தமிழர்களின் பிரதிநிதிகளை சந்திப்பதை பார்க்கலாம். இப்படி பல்வேறு வகையில் அந்த சமிக்கைகளை எப்படி கொடுக்கிறார்கள் என்றால் எச்சரிக்கை தான்.
வேறொன்றுமல்ல. அவர்கள் ஏதோ செய்வதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பதை விட ஏகேடி அரசுக்கு ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார்கள். கவனமாக இருங்கள், எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் கூறிய அடிப்படையில் இன்னும் ஒரு விடயம் பிரதானமாக பேசப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி. வெற்றிக்கு அப்பால் அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த வெற்றிக்கு அப்பால் பல விடயங்களை கூறியிருக்கின்றீர்கள். வெற்றியின் பின்னர் இப்போது அந்த வெற்றியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அந்த வெற்றி, அதாவது அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய ஆணை உங்களுடைய பார்வையில் இப்போதைய சூழ்நிலையில் எப்படி இருக்கின்றது? இப்போ இலங்கையை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களிலும் கூட பலர் இப்படியான வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டு ஆட்சிப்படம் ஏறி இருக்கிறார்கள். அது ஸ்ரீமா பண்டாரநாயக்க கூட ஆட்சிப்படம் ஏறிய பொழுது உள்நாட்டு உற்பத்தி ஊடாக நாட்டை ஒரு வளமான திசைக்கு திருப்பி சிங்கப்பூராக மாற்றப் போகிறேன் என்றுதான் புறப்பட்டார். சந்திரிகா அப்படி புறப்பட்டார், மைத்திரிபால சிறிசேனா அப்படி புறப்பட்டார், ரணில் விக்ரமசிங்க கூட அப்படி புறப்பட்டார். அதே போல இப்போது ஏகேடி அந்த வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றார். வாக்குறுதிகளை வழங்குவது வேறு, செயலில் இறங்கி அதை செயற்படுத்துவது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆரம்பம் மிக நன்றாக இருக்கிறது. போக போக எப்படி காய்களை நகர்த்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய தற்போதைய பிரச்சனை என்பது பொருளாதார பிரச்சனை. அதை கையாளுவது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. IMF பிரதிநிதிகள் கூட ஒரு வருடத்திற்குள் மேல் தாங்குவதற்கு இலங்கையில் பொருளாதார ஒரு பொருண்மைய மலர்ச்சி நிலைமை இல்லை என்றுதான் அவர்களுடைய பிரதிநிதிகள் கூட கூறியிருக்கிறார்கள். அதனால் இதை மாற்றுவதற்குத்தான் அவரது கவனம் இருக்க வேண்டும். ஏனைய பல விடயங்கள், நாடாளுமன்றத்தின் உரையில் கூறிய பல விடயங்கள் என்பவை கவர்ச்சி விடயங்களாகத்தான் இப்போது இருக்கும். இவை பின்னர் காலப்போக்கில் எப்படி இவற்றை கையாள போறார் என்பது, பொருளாதார பிரச்சனை இவர் எப்படி கடந்த வரப்போகின்ற ஓரிரு வருடங்கள் அணுகப் போகிறார் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். தமிழ் மக்கள் மாறவில்லை, ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் மீது தமிழ் மக்கள் சற்று அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் உடன்படுகிறீர்கள்? அது உண்மைதான், நிறையவே அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்போது பார்த்தீர்களா, இப்போதும் கூட இந்த தேர்தலின் பின்னதான காலப்பகுதியில் வருகின்ற நடவடிக்கைகளை பார்த்தீர்களா என்றால் கூட, இந்த தேசிய பட்டியல் ஊடாக நியமித்திருக்கின்ற விடயத்தை பார்த்தீர்களா என்றால் கூட, சத்தியலிங்கம் அவர்களை நியமித்தது பலருக்கு அதிருப்தியாக இருக்கிறது. இந்த சத்தியலிங்கம் என்பவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு வவுனியாவில் ஒரு MOH இருந்தவர், ஒரு வைத்தியர். அவரை அரசியலுக்குள் கொண்டு வந்ததே தமிழரசு கட்சி தான். வடமாகாண சபை தேர்தலில் அவரையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று கட்டாயமாக வலிந்து அவரை கொண்டு வந்தார்கள். பலரை கொண்டு வந்தார்கள், அதிலே அவரும் ஒருவர். மற்ற பக்கத்தில் பார்த்தீர்கள், வடமாகாண சபை தேர்தலுக்கு முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வந்த CV விக்னேஸ்வரன் அவர்களை கூட கொண்டு வந்தவர்கள் தமிழரசு கட்சியினர் தான். பின்னர் அவர் போட்டியிட்டு 2013 அவர் போட்டியிட்டு விக்னேஸ்வரன் முன்னிலையில் தான் அவர் பதவியேற்றார். அமைச்சராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டது. சுகாதார மருத்துவ மற்றும் சித்த மருத்துவ அமைச்சராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டது. அந்த அமைச்சிலே அவர் இருந்த காலத்தில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இறுதியில் CV விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு 3 கொண்ட குழுவை நியமித்திருந்தார். 2 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், இன்னும் ஒருவர் நீதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயலாளர். இவர்கள் 3 அவரும் ஓய்வு பெற்றவர் தான். இவர்கள் 3 வைத்து விசாரித்ததில் ஓரிரு வருடங்களில் அவர்கள் கொண்டு வந்த அறிக்கையில் மிக மோசமான ஊழல்கள் இடம்பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அப்படி இருந்தாலும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழரசு கட்சி கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அப்படி நடவடிக்கை எடுத்தால் விக்னேஸ்வரன் மீதும் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்ற வகையில் காய்களை நகர்த்தினார்கள். CV விக்னேஸ்வரன் முதலில் 2 பதவி விலகுமாறும், இன்னும் 2 கட்டாய விடுப்பில் செல்லுமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதில் ஒருவர் கட்டாய விடுப்பில் செல்லும்படி கேட்டுக்கொண்டிருந்தவர் ஒருவர் தான் இந்த சத்தியலிங்கம். அப்படி கட்டாய லீவில் அவர்களை போகும்படி கேட்டதற்காக தமிழரசு கட்சி மிக கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் விக்னேஸ்வரன் மீதே ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையும் கொண்டு வந்தது. இப்போது ஒரு சிக்கல் வந்தது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாங்கள் அகற்றுவதாக இருந்தால் நீங்கள் சத்தியலிங்கம் மற்றவரின் மீதுமான அந்த கட்டாய விடுப்பில் போகணும் என்பதை நீக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். வேறு வழி இல்லாமல், இந்த பேரம் பேசலில் வேறு வழி இல்லாமல் அவர்கள் மீதான இந்த கட்டாய விடுப்பு கோரிக்கை நீக்கப்பட்டது. அதற்கு பிரதி உபகாரமாக தங்களது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையும் தமிழரசு கட்சி நீக்கியது.
இதுதான் வரலாறு. ஆனால் பின்னர் தொடர்ச்சியாக அவர்கள் அழுத்தம் கொடுத்ததெல்லாம் நிறைய நீங்கள் இருக்கிறது. தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் விவகாரத்தில் நீங்கள் முரண் என்று கூறுகின்றீர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள் எங்களுடைய உயர் பீடமான அரசியல் குழு கூறி முடிவெடுத்தது என்று. ஆனால் அங்கும் கூட இருவேறுபட்ட முடிவுகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு கட்சி விவகாரங்களில் அரசியல் குழு அல்லது அரசியல் பீடம் எடுக்கின்ற முடிவுகளை நீங்கள் விமர்சிப்பது அவர்கள் கட்சி ரீதியாக ஒரு தூர நோக்கோடு எடுத்திருக்கலாம் அல்லவா? இப்போ எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அம்பாறையில் தான் இது கொடுக்கப்பட வேண்டிய, அம்பாறையில் தான் இந்த தேசிய பட்டியல் ஆசனத்துக்கான வாய்ப்பு உருவானது. இதை கொடுப்பதற்கு நீங்கள் சொன்னதை போல கட்சியின் உயர்பீடம் தான் முடிவெடுக்க வேண்டும். கட்சியின் உயர்பீடம் கூடி முடிவெடுத்ததில் நாங்கள் கேள்விப்பட்டது வரை வெளியே வந்த தகவலின்படி மூவர் தான் பிரதானமாக இதற்காக அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், சத்தியலிங்கத்தை வைக்க வேண்டும் என்பதில். இப்போ சத்தியலிங்கத்தை அங்கே கொண்டு வந்து வைப்பதற்கான ஒரு பிரதான காரணமாக வைப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது, இந்த வடமாகாண சபை தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னதான நியமனம் காலத்திலும் அவர்கள் எவ்வளவு தூரம் சத்தியலிங்கத்திற்காக வக்காலத்து வாங்கினார்கள் என்பதை வைத்து பார்த்தீர்களாக இருந்தால், இப்போதும் கூட சத்தியலிங்கத்தை உள்ளே அனுப்புவது என்பது ஓரளவிற்கு சத்தியலிங்கம் எப்போது தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறாரோ அல்லது வாபஸ் பெறுகிறாரோ அப்போது இரண்டாம் நிலையில் உள்ள சுமந்திரன் உள்ளே போவதற்கான ஒரு கதவு திறக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அவர்கள் பார்த்திருப்பார்கள். பெண்ணை நியமிப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் இவர்கள் சொல்வதை கேட்பாரா என்பதுதான் பிரச்சனை. அப்போ இவர்கள் தாங்கள் சொல்வதை கேட்கும் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதைத்தான் கவனம் செலுத்தி இருக்கிறார்களே ஒழிய பெண் பிரதிநிதித்துவத்திற்கோ அல்லது கிழக்கில் ஒருவரை கொடுக்க வேண்டும் என்பதற்கோ அல்லது பொதுவாக அனைவரின் வாக்குகளையும் எடுத்துக்கொண்டு அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விட்டு அதன் ஊடாக ஒரு நேர்மையான வகையில் ஒருவரை நியமிப்பதற்கோ இவர்கள் முன்வரவில்லை. அதனால் எப்படி பார்த்தாலும் இதிலே அரசியல் காய் நகர்த்தல் இருக்கிறது, அரசியல் தேவை இருக்கிறது. எதிர்காலத்தில் சுமந்திரன் மீண்டும் நாடாளுமன்றம் நுழைவதற்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு நகர்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்கள் கூறுகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. வருகின்ற தை மாதம் அளவில் மாகாண சபை தேர்தல் இடம்பெறலாம் என்று கூறப்படுகின்றது. கட்சியினுடைய பிரதி பொதுச் செயலாளர் தேசிய பட்டியல் நியமனம் பெற்றிருக்கின்றார். ஒருவேளை வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக கட்சியினுடைய பிரதி பொதுச் செயலாளர் அல்லது துணை செயலாளர் போட்டியிடுவதற்கான ஒரு தீர்மானத்தை அரசியல் குழு எடுத்து அவரை மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக்கி அந்த இடத்துக்கு நீங்கள் கூறுவது போன்று சுமந்திரனை தெரிவு செய்யப்படலாம் என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றதா? நான் அதை நோக்கித்தான் சென்றோம். நீங்கள் தெளிவாக அதை கூறிவிட்டீர்கள். நோக்கம் அதுதான். இன்னும் இரு விதமான தேர்தல்கள் வர இருக்கின்றன. மாகாண தேர்தல் வர இருக்கிறது, பிரதேச சபை தேர்தல் வர இருக்கிறது. இவற்றின் ஊடாக அங்கே இருப்பவர்களில் ஒருவரை வெளியே கொண்டு வரும் பட்சத்தில் அதன் ஊடாக உள்ளே செல்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளை அனுமானித்து அதற்கான திட்டமிடலை வகுத்து கொண்டுதான் பக்கா அரசியலை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் இதை பார்க்கின்றேன். நிச்சயமாக அதுதான் நடக்கப் போகிறது. அப்போது இவர்கள் ஏதோ விரும்பாதது போலவும் அங்கே நாடாளுமன்றத்தில் சென்றவர் ஒருவர் வலுக்கட்டாயமாக தானே அந்த முடிவை எடுத்துக்கொண்டு வெளியே வருவது போலவும் ஒரு நாடகம் அரங்கேறும். அந்த நாடகத்தின் ஊடாக புதிய நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சியின் ஒருவர் முக்கியமானவர் புதிதாக நாடாளுமன்றத்துக்கு நுழைவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஏது நிலையைத்தான் இந்த செயற்பாடு உருவாக்கி இருக்கின்றனர். குயின்டஸ் அவர்களின் கருத்துப்படி சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகின்றார். அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தானே. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், அவர் எப்படியும் அதற்குள்ளே நுழைவதற்காகத்தான் தன்னையும் அதில் இணைத்துக் கொண்டார். இப்போ ஆனால் அவர் ஒரு தன்மானம் உள்ளவர். திரு சவராசா குறிப்பிடுகின்றார், அவர் வேண்டாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை மீண்டும் எடுக்க மாட்டார். அவர் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இல்லை. அவர் நிராகரித்திருக்கின்றார், மக்களால் தெரிவு செய்யப்படாவிட்டால் நான் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று. அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய கருத்து சற்று குழப்பத்தை ஏற்படுத்துகின்றதில்லை? அரசியல் கவுண்டமணியின் கருத்து தான் போகணும். இதெல்லாம் சகஜமாப்பா என்ற விடயத்துக்கு தான் போக வேண்டும். கடந்த காலத்திலே பல தடவை இவை நடந்திருக்கின்றன. அவர் கூட தனது இறுதியான ஊடக சந்திப்பில் கூறும் பொழுது தனக்கு விருப்பம் இல்லை என்று எல்லாம் சொல்லி இறுதியில், ஆனால் கட்சி கட்டாயப்படுத்தினால், கட்சி முடிவெடுத்து விட்டால் நான் அதற்கு கட்டுப்படுவேன், கட்சியின் முடிவை எதிர்க்க மாட்டேன் என்ற வகையில் தான் அவர் கருத்து கூறினார். ஏனையவர்கள் தவராசா உட்பட ஏனையவர்கள் கருத்து கூறியிருக்கலாம். ஆனால் அவர் தனது கருத்தாக சொன்னதை கூட ஊடக சந்திப்பில் அவரது வாயால் கூறியது கூட எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஆனால் கட்சியின் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என்ற வகையில் தான் அவரது பதில் இருந்தது. ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட
இளையவர்களை முன்னே விட வேண்டும், இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர், மற்றவர்கள் ஆசனம் கிடைக்காதால் வெளியேறிவிட்டார்கள் என்று குற்றச்சாட்டு சொன்னவர், அந்த தனது வாய்ப்பையும் உண்மையில் ஒருவருக்கு கொடுத்து பார்த்திருக்கிறார். நிச்சயமாக கொடுத்திருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்வரவில்லை. அப்போ அவர் தான் போக மாட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் ஏன் தோக்க வேண்டும், அதை விட இன்னொருவருக்கு கொடுத்து அவரை வெல்ல வைத்திருக்கலாம். அதை செய்யவில்லை. அதனால் சந்தேகம் வலுக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியின் மத்திய குழு சுமந்திரன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் சுமந்திரனுடைய எண்ணங்கள் அல்லது அவருடைய சிந்தனைகளை மட்டுமே அந்த மத்திய குழு பிரதிபலிப்பது போன்றல்லவா உங்களுடைய கருத்து இருக்கின்றது? கடந்த காலத்தில் அதுதான் வரலாறு, அதான் நடந்திருக்கிறது. கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட, கஜேந்திர பொன்னம்பலத்தின் காங்கிரஸ் உட்பட இனிய ஏராளமான கட்சிகள், EPRLF உட்பட ஏராளமான கட்சிகளை இணைத்துத்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து எல்லோருமே தாங்களாக விலகிச் சென்றார்கள் என்பது இவர்களது வாதமாக எப்போதும் இருந்தாலும், எப்படி எல்லாருமே விலகிச் செல்கிறார்கள்? ஏன் விலகிச் செல்கிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கான வாய்ப்புகளை அனுமதிக்காதது, அவர்களுக்கு ஒரு சமமான, அவர்களும் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சமமான ஒரு வாய்ப்பை உருவாக்காதது, ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை உருவாக்காது, எதிர்நிலையை உருவாக்காதுதான் காரணம். அதனால்தான் பலரும் அங்கிருந்து விலகிச் சென்றவர்களை எல்லாம் அவர்களது மீது குற்றம் சுமத்தி கொண்டு இறுதியில் 3-4 தான் மிஞ்சி கொண்டார்கள். இறுதியில் நீண்ட காலமாக செயல்பட்ட தவராசா போன்றவர்கள் விலத்தப்பட்டார்கள். உண்மையில் பார்த்தீர்களா இருந்தால் வடக்கிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே மிக மோசமான பாதிப்புகளை அனுபவித்தது என்று பார்த்தீர்கள் என்றால் உதயன் பத்திரிகையின் பல ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள். உதயன் பத்திரிகையின் காரியாலயங்கள் எரிக்கப்பட்டன. மிக மோசமான தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டது. ஆனால் அவற்றையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் அனைவரையும் வெளியேற்றினார்கள். அதையெல்லாம் பின்னர் அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் உதயன் பத்திரிகையை பாவித்துத்தான் அவர்கள் தங்களது பிரச்சாரத்தை முடுக்கி விட்டிருந்தார்கள். ஆனால் பின்னர் அதை கவனத்தில் எடுக்கவில்லை. அதனால்தான் பலரும் அங்கே இருந்து வெளியேறுவதற்கான சூழ்நிலை உருவானது. அதனால் நீங்கள் பார்க்க வேண்டும், இறுதியில் தவராசா மிக கடுமையாக அந்த பிரச்சாரத்துக்கு, கூட்டமைப்பின் அல்லது தமிழரசு கட்சியின் பிரச்சாரத்துக்கு மிக உச்சத்திலே குரல் கொடுத்துக் கொண்டிருந்த தவராசா கூட இறுதியில் வெளியேறி தனியாக கேட்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவருக்கு தனது அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். சுமந்திரன் அந்த வாய்ப்பை தவராசாக்கு கொடுத்திருந்தால் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி, அங்கே அரசியல்வாதி என்பதை விட சிறந்த ஒரு நிர்வாகி பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கலாம். அதனால்தான் டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார்கள், நியூ பிரசிடென்ட், நியூ எம்பிஸ் அண்ட் ஜோக்கர் இன் த ஹவுஸ். அப்போ ஒரு நகைச்சுவையா, ஒரு தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல் ஒருவர் நாடாளுமன்றம் செல்வதற்கு இவர்கள் அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர் அங்கு சென்று முதல் நாளில் இருந்தே பிரச்சனையாக இருக்கு. அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற ஒரு முக்கியமான தவராசா போன்றவர்களை அனுப்பியிருக்கலாம். மணிவண்ணன் போன்றவர்கள் இருந்தார்கள். கட்டாயமாக அதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் உருவாக்கவில்லை. இவர்கள் தான் போக வேண்டும் என்பதற்காக அந்த முடிவை எடுத்தால் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அரசியல் யாப்பு விவகாரங்கள் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் அல்லது ஆலோசனைகள் அல்லது தமிழ் மக்கள் தொடர்பான முக்கியமான விவகாரங்கள் பேசப்படுகின்ற போது பெரும் ஆளுமையான சுமந்திரன் இல்லாத இடம் அது பெரும் வெற்றிடமாகவே இருக்க போகின்றது. அது தமிழ் மக்களுக்கு பாதிப்பு. சர்வதேச விவகாரங்களை கையாளுவதற்கு அவர் மிக பிரதானமானவர். அதிலும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. அரசியல் யாப்பு என்பது எப்போது பரிசீலிக்கப்படும் என்பதற்கு எந்த உறுதிமொழியும் வழங்கப்படவில்லை. அரசியல் யாப்பை இந்த அரசு தனது கையில் எடுக்கும் என்பதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. உண்மையில் இந்த அரசாட்சியை பொறுத்தமட்டில் இலங்கையில் ஏற்கனவே ஆட்சியாளர்கள் மீதான வெறுப்பின் காரணமாக இவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஒழிய இவர்கள் செய்திருப்பவை மீதான நம்பிக்கையின் மீது ஏற்படுத்தப்படவில்லை. இவர்கள் எதுவுமே செய்து காட்டவில்லை. இதுதான் காட்ட வேண்டும். அங்கே மிக உச்சமான பொருளாதார பிரச்சனை உட்பட அந்த நாட்டின் ஊழல், மோசமான அநியாயங்கள், நிதி சூறையாடல் காரணமாகத்தான் மக்கள் வெறுப்படைந்து இந்த பாரம்பரிய அரசியல்வாதிகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று புறப்பட்ட போது, அறகலைய மூலமாக அவர்களை கலைத்த போது அதிலே
ஆதாயம் தேடிக்கொண்டு அதை சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்த கட்சியாகத்தான் இதை பார்க்கலாம். இவர்களது வெற்றி பெரிய வெற்றி. ஆனால் இவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், கட்டாயமாக இவர்கள் இனி வரப்போகின்ற 2-3 வருடங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை தான் கையில் எடுத்துக்கொள்வார்கள். அதனோடு இணைந்ததாக எடுக்கக்கூடிய இன்னும் ஒன்று இந்த ஊழல் ரீதியான பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது, இந்த ஊழல்களை ஒழிப்பதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுப்பது. அரசியல் யாப்பு சம்பந்தமான என்று பார்க்கும் பொழுது அவரது கன்னி உரையிலும் சரி, அதற்கு முன்னதான பிரச்சாரத்திலும் சரி, இலங்கையில் இனப்பிரச்சனையே இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். இலங்கையில் அப்படி ஒன்றும் இல்லை, அவர்கள் எல்லோரும் ஒன்றுதான், இலங்கை என்பதே ஒன்றுதான் என்று வரும் பொழுது அது அரசியல் அமைப்பில் மாற்றம் தேவையே இல்லை. அங்க இலங்கையில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததை ஏற்றுக்கொள்ளவே அவர்கள் தயாராக இல்லை. விஜித ஹேரத் பகிரங்கமாக இதை சொல்லிவிட்டார், நடக்காது, அது அப்படி ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு அப்படியான தேவையே இல்லை. டில்வின் சில்வா பகிரங்கமாக சொல்லிவிட்டார், தமிழர்களுக்கான பிரச்சனை என்பது அங்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு சாப்பாடு கொடுப்பதுதான், அதுக்கு மேல் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை என்றுதான் அவர்களது வாதம் இருக்கின்றது ஆரம்பத்திலிருந்து. அப்போ அரசியல் அமைப்பு எதற்கு அப்படி என்று, அரசியல் அமைப்பு என்று சொல்லும் அளவுக்கு அரசியல் பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி அரசியல் அமைப்பை அவர்கள் கையில் எடுக்கப் போவதில்லை. அதனால் அரசியல் அமைப்பை கையில் எடுக்காத நேரத்தில் சுமந்திரன் அங்கே போய் என்ன செய்வோம், எல்லாது ரணில் காலத்தில் அரசியல் அமைப்பில் பெரிய பெரிய இதுகளை எல்லாம் ப்ராமிஸ் பண்ணார், என்ன செய்து விட்டார்கள், ஒன்றுமே செய்யவில்லை. அதனால் இவையெல்லாம் இந்த தமிழர்களின் வாக்கு வங்கியை நிறைப்பதற்காக சொல்லப்படுகின்ற விடயங்களுடைய இந்த தமிழரசு கட்சி அரசியல் அமைப்பின் ஊடாக தமிழர்களுக்கு தீர்வை கொடுப்பதாக சொல்வதெல்லாம் ஒரு பொய் வாதம் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலேயே அவர்கள் செய்தது என்னென்றால், சர்வதேசம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை, இல்லாட்டி கொடுத்து கொண்டிருந்த அழுத்தத்தையும் நீர்த்து போக வைத்த கொடுமையை தான் அவர்கள் செய்தார்கள். இதனூடாக சிங்கள அரசுகளுக்கு வக்காலத்து வாங்கியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்களுடைய வெளிநாடுகளோடு சேர்ந்து மேற்குலகோடு சேர்ந்து ஒரு சர்வதேச ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து தமிழர்கள் அங்கே கைதிகளாக இருப்பவர்களுக்கு, அங்கே ஏற்கனவே துன்பப்படுபவர்களுக்கு, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு, அநீதி இழைக்கப்பட்டதற்கு, இந்த போர்க்குற்றம் இழைக்கப்பட்டவர்களுக்கு எதையும் வாங்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. இப்போது பாருங்கள், இஸ்ரேலுக்கு போர் நடக்கும் போதே அங்கிருக்கின்ற பிரதமரை கைது செய்ய வேண்டும் என்று ICC கட்டளையிட்டிருக்கிறது. இதைத்தான் தமிழர்கள் செய்ய எதிர்பார்த்தார்கள். தமிழர்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்தது அதற்காகத்தான். ஆனால் இவர்கள் இந்த அரசியல் அமைப்பு என்பதை விட சர்வதேச ரீதியாக அந்த அழுத்தத்துக்காக செயல்பட்டிருந்தால் உண்மையில் நிச்சயமாக இந்த ICC ஊடாக, இன்டர்நேஷனல் இந்த கவுன்சில் ஊடாக, இது நீதிமன்றம், இந்த நீதிமன்றத்தின் ஊடாக சில அழுத்தங்களை கட்டாயமாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யவில்லை. நேரடியாக தெரிந்திருந்தும் கூட கோத்தபாய ராஜபக்ச உட்பட இதில் ஈடுபட்ட சரத் பொன்சகா உட்பட பலரையும் தெரிந்திருந்தது, ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே அனைத்து விடயங்களும் வெளியே வந்திருக்கிறது. பல வைத்தியர்கள், பல அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள், சாட்சியங்கள் இருக்கின்றன. இருந்துமே அதை அழுத்தமாக செய்வதற்கு இந்த தமிழரசு கட்சி முன்வரவில்லை. அது சுமந்திரன் நிச்சயமாக செய்திருக்கலாம். ஒரு பெரிய பிரபல்யமான சட்டத்தரணி, அனைத்தையும் அறிந்தவர், கட்டாயமாக இதிலே முன்னுரிமை எடுத்து அதற்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக சர்வதேசத்திடம் இருந்து அதை பறித்தெடுத்து கொண்டு வந்து உள்நாட்டிலே மஹிந்தவோடு சேர்ந்து, கோத்தபாயோடு சேர்ந்து நாங்கள் தீர்வை காணலாம், அல்லது மைத்திரி எங்களுக்கு ஜனவரியில் தைப்பொங்கலோடு விடுதலை தருவார் என்றெல்லாம் சொல்லி தமிழர்களை ஏமாற்றிய காலத்தை தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதனால் அரசியல் அமைப்பு ரீதியான மாற்றம் என்பது இந்த ஆட்சியில் இப்போது நடைபெறுகின்ற ஒன்றல்ல. சில வேளைகளிலே 4 வருடத்தின் 5 வருடத்தின் பின்னதாக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச அரசியல், தாயகத்தில் குறிப்பாக தமிழ் அரசியலினுடைய போக்கும், இலங்கை அரசினுடைய நிலைப்பாடுகளும், தமிழர்களுடைய பிரதிபலிப்பும், தமிழரசு கட்சியினுடைய முடிவுகளும், அதற்குள் இருக்கின்ற சிக்கல்களும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.